பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 2வது வகுப்பு 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. இந்த ஸ்லோகத்திலே பகவான் சொல்லுகின்ற பதிலுக்கு காரணம் சென்ற ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்வி. பகவானை ஒரு அவதாரம் என்று அறிந்து கொள்ளாத அர்ஜுனன் பகவானுடைய சரீரத்தை மற்ற ஜீவர்களுடைய சரீரத்தை போல என்று கருதி அர்ஜுனன், நீங்கள் இப்பொழுதுதான் ஒரு காலத்தில் தோன்றியிருக்கின்றீர்கள். சிருஷ்டியின் முதலில் தோன்றிய சூரியனுக்கு நீங்கள் எப்படி இந்த யோகமாகிய தத்துவத்தை உபதேசித்திருக்க முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ள, தங்களுடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆகவே எனக்கு அருள் கூர்ந்து இந்த உண்மையை எனக்கு விளக்கி அருளுங்கள், அல்லது இதனுடைய உள்ளர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளுமாறு, அல்லது எனக்கு புரியுமாறு, அப்படிதான் நான் புரிந்து கொள்ளுமாறு எனக்கு புரியுமாறு விளக்கி சொல்லுங்கள். இங்கே சிஷ்யனாகி அர்ஜுனனுடைய மனபாவனையை, பணிவை குறித்தது சொல்லிலாம் பார்த்தோம். அதற்கான பதிலைத்தான் இங்க பகவான் சொன்னார். அடுத்து இந்த பிறவிக்கு காரணமாக 2 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று, தர்மத்தின் கோணத்தில் இந்த பிறவிக்கு அவதாரத்துக்குரிய விஷயத்தை பார்த்தோம். அடுத்து கர்மத்தின் கோணத்தில் நாம் விளக்கத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அவதாரம் என்பதற்கு என்ன லட்சணம்லாம் சொல்லி பார்த்தோம். அந்த கர்மத்தின் கோணத்தில் பார்த்த கருத்துக்களை மீண்டும் நாம ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்வோம். சாஸ்திரப்படி சரீரம், எல்லா ஜீவர்களுடைய சரீரம் எப்படி எதனால் தோன்றுகின்றது என்றால் கர்மாவினுடைய பலனினால், செயலினுடைய விளைவினால் இந்த சரீரமான நமக்கு எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டுள்ளது. அது எறும்பு முதல் மனித சரீரம் வரை எல்லா பிறவிகளுக்கும் காரணம் நாம் செய்த செயலினுடைய விளைவு. எந்த செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அந்த செயலின் விளைவாக தான் இந்த எல்லா சரீரம். அதனால தான் நம்ம சொல்லுவோம், நாம் எடுத்த சரீர யாரால் கிடைத்த, மற்றவர்களால் இல்லை, நம்முடைய செயலாலே நாம் பெற்றது. வேற யாரோ செய்த செயலினால் இல்லை. ஆகவே ராமர் கிருஷ்ணர் சரீரம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய கர்மத்தினுடைய விளைவா? அப்படி ஒரு கேள்வி கேட்டோம். இந்த கருத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தோம். சில பேர் சொல்றாங்க, இந்த சரீரத்துக்கு காரணம் நாம் முன் செய்த செயலின் விளைவெல்லாம் இல்லை, இது எதிர்ச்சியா ஏதோ கிடைச்சது, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு பெருசா நீங்க யோசித்து ரொம்ப முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி, ஏதோ கிடைச்சது அப்படி வச்சுக்கீங்களேன். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நம் ஒவ்வொருவருடைய உடலும் ஒவ்வொரு வேறுபாட்டுடன் இருக்கின்றது. பல வேறுபாடுகள், அதெல்லாம் நேற்று பார்த்தோம். சில சரீரம் சில வருடங்கள் வாழ்கின்றது, சில சரீரம் நீண்ட காலம் வாழ்கின்றது. சிலர் பார்த்தா அவர் ரொம்ப நாளைக்கு இருப்பாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம், ஆனால் அவர் நீண்ட நாளைக்கு வாழ்வார். ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து சீக்கிரமாகவே. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? நம்முடைய உடல் அமைப்பு முதல் கொண்டு, மனதினுடைய தன்மை, சம்ஸ்காரம் முதல் கொண்டு அவரவர்கள் செட் ஆஃப் கர்மாவோட பேக்கேஜோடு தான் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பேக்கேஜ் எதனால கிடைச்சது? அவர்கள் ஏற்கனவே செய்து சேர்த்து வைத்த கர்மாவிலிருந்து வெளிப்பட்ட பிராரப்தத்துடைய பலனாக அந்த சரீரம் கிடைத்தது. ரொம்ப உறுதியாக நாம் நம்பணும். விவேகானந்தர் சிகாகோ மகாநாட்டில் பேசும்பொழுது பேசின விஷயங்கள் இதுவும் உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார் என்று நீங்கள் தேடினால் அதனுடைய இந்த கேள்விக்கு பதில் இந்து சமயத்தினுடைய வேதங்கள், உபனிஷதங்கள்ல கிடைக்கும் சொல்லியிருந்தது. அதுதான் மறுபிறப்பு.
இப்போ மறுபிறப்புக்கு எது காரணம் என்றால் அவரவர்கள் செய்த வினை. இல்லை இந்த ஜீவன் இப்பொழுதுதான் முதல் பிறக்குதுன்னா ஏன் இப்படி பிறந்தது என்பதற்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி. ஒருத்தர் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. அதற்கு காரணம் இறைவன் இல்லை, அவருக்கே சாய்ஸ் இல்லை. அவர்கள் சேர்த்து வைத்த செயலினுடைய விளைவு தான் இந்த பிறவி. ரொம்ப அழுத்தமா ஆணித்தரமான ஒரு அற்புதமான ஒரு கொள்கை இந்து சமயத்துக்குரிய விசேஷமான சனாதன தர்மத்துக்கும் மற்ற சமயங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் அங்கே பார்த்தோம்னா மோட்சம் என்பதில் வித்தியாசம் இருக்கு. இப்போ பிறந்த ஜீவன் அது என்ன செய்யறதோ அதோட அவ்வளோதான். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பு நாள் அன்னைக்கு புண்ணியம் சேர்ந்தா இங்கே, பாவம் சேர்ந்தா நிரந்தர நரகம் நிரந்தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாய்ஸே இல்லை. நம்மளோடது அப்படி இல்லை. அந்த ஜீவன் தன்னை முழுமையாக உணர்ந்து புரிந்து இந்த விவகாரங்களை வரையறையெல்லாம் விலக்கி கொண்டு தன்னை ஆத்மாவாக புரிந்து கொள்ளும் வரை அந்த ஜீவனுக்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக. அது நம்ம மோட்சம் என்ற வரை நாம் கொண்டு செல்கின்றோம். அவர்களுக்கு அப்போதான் பிறகுது, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. அது ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சாதான் நமக்கு இருக்கின்றது. அதனால தான் வாழ்க்கையில் சிந்திக்காத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, சிந்திச்சாதான் எல்லா ப்ராப்ளம் சொல்லி. ஆக ஒரே தாய் தந்தை வயிற்றில் பிறந்தாலும் ஒன்று ஒரு விதமாக இருக்கு. இதை நாம் தெரிந்து கொண்டால் முதலில் நம்முடைய பாவனை மாறுமா? என்னவாக மாறும்? நாம் நம்முடைய உடலையும் நமக்கு கிடைத்த அனைத்தையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். யார் மீதும் பழி போட மாட்டோம். ஆமாம், உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லைன்னு வந்துடும். ஆமாம், யாரை சொல்லி குற்றமில்லை, எல்லாம் நான் தான். தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ, தற்காலம் அதை நோவனோ, பந்தமானது தந்த வினையே நோவனோ, பரமார்த்தம் ஏது மறியன் தாய்மன்னர் சொல்ற. இந்த வார்த்தையை வச்சுதான் கவிஞர் அந்த பாட்டை எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நேற்று வகுப்புல பார்த்து முடிச்சோம். இப்படி குறை சொல்லி கொண்டே இருப்பது போய்விடும் சொல்றார். ஏன்? நாம் செய்த செயலின் விளைவினால் அதன்படி இப்படித்தான் வரப்போகின்றது வரும் என்ற நியதி ஒன்று இருக்கின்றது. அந்த நியதிப்படி ஜீவர்கள் பிறக்கின்றார்கள். ஆக ஜீவர்களுடைய சரீரத்துக்கு காரணம் தனித்தனி ஜீவனுடைய வெஷ்டி கர்மா, பாப புண்ணியம். பாப புண்ணியம் என்ற பெற்றோர் தான் நம்முடைய பிறவிக்கு காரணம். இப்படி எப்படி பாப புண்ணியத்தை அனுபவிக்க முடியும் என்றால், பாப புண்ணிய சுகதுக்கத்தை கொடுத்து முடிவு பெறும். சுகதுக்கத்தை அனுபவிப்பது சரீர வேண்டும். ஆயத்தனம் சொல்லுவோம், போக ஆயத்தனம். அந்த போகங்களை, போகம்னா இன்ப துன்பம் ரெண்டு சேர்த்து தான் சொல்றோம். அதுக்கான ஒரு ஸ்தானம் தான், ஸ்தலம் தான் நம்முடைய உடல். இந்த உடலில் நாம் வெளிப்படுவது அந்த எந்தெந்த உடலில் வெளிப்படுகின்ற அந்தந்த உடலிற்கேற்ற மனசு, அந்த மனதிற்கேற்ற சுகதுக்கங்கள், இதுக்கெல்லாம் கர்மா தான் காரணம். இந்த தாய் தந்தையர் தான் அமைய வேண்டும் என்று அதற்கும் காரணம் என்ன? அது நம்முடைய தனி கர்மா, பிறகு அவர்களுடைய கர்மா, ரெண்டு கூட்டு கர்மா, ரெண்டு சேர்ந்து அவங்க வயிற்றில் நாம் பிறக்கிறோம். ஆக சாஸ்திரம் இங்கு சொல்லுகின்றது, ஒரு ஜீவனுடைய பிறப்புக்கு ரெண்டு காரணம். ஒன்று வெஷ்டி கர்மா, அந்தந்த ஜீவனுடைய தனித்தனியான கர்மா. இன்னொன்று இந்த உடலில் இந்த தாய் தந்தையருக்கு இந்த ஊரில் இப்படி பிறக்க வேண்டும் என்பது வெஷ்டி சமஷ்டி கர்மா, மொத்த கர்மா. தனி கர்மாவும் இருக்கு, அப்புறம் மொத்த கர்மா சமஷ்டி கர்மாவும் இருக்கு. ஆக ஒரு ஜீவனுடைய பிறப்புக்கு ரெண்டுமே காரணம். நம்முடைய தனி கர்மாவும் இருக்கு. வெஷ்டி சொல்லி சொன்னா தனி, சமஷ்டி என்றால் மொத்தம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருவோம். சமஷ்டி சொல்லி சொன்னா சமஷ்டி திருமணம், சமஷ்டி உபநயம்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்ணுறது. நம்ம தேசத்தினுடைய வரையறை பண்ணும்போது சமஷ்டி தேசம், எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு ஏற்கனவே இருந்தது தான். நம்ம சௌகரிய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்கப்பட்டுள்ளது தவிர மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் அப்படி சொல்லிச்சுன்னா அப்படிலாம் இல்லை. இந்த தேசத்தை பற்றி தெரியாதுங்க இப்போ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சில சித்தாந்தவாதிகள் என்ன பேசுகிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் காரணம் நாளைக்கு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி இதை பிளவுபடுத்த வேண்டும் என்ற கோணத்தில் இந்த வார்த்தையை விதைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை. இந்த தேசம் என்றைக்குமே ஒன்றா தான் இருந்திருக்கு. இந்த தேசத்தை கட்டி போடுறது இந்த தேசத்தினுடைய ஆன்மீக ஆன்மா தான். இது என்னைக்கு சிதையாமல் இருக்கு அது வரைக்கும் இந்த தேசம் சிதையாது. ஒரே விதமாக தான் இருக்குது. 56 தேசங்களாக பிரிந்திருந்தாலும் கூட, அங்கே கலிங்க மகதம் இல்லையா, அது போல் எல்லாம் பிரிந்திருந்தாலும் கூட இந்த தேசம் ஒன்றா தான் இருந்திருக்கு. ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான வழிபாடு, ஒரே மாதிரியான நூல்கள், இப்படி தான் இந்த தேசம் ஒன்றா தான் இருந்திருக்கு. நிர்வாக வசதிக்காக பிரிஞ்சிருக்கலாம். அங்கங்கே சிறு சிறு குழு, எங்கே சேர சோழ பாண்டிய பல்லவ
என்ன எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. அதுபோல் நம்ம சமஷ்டி கர்மா, மொத்த கர்மாவும் காரணம், நம்முடைய தனி கர்மாவும் காரணம், கூட்டு கர்மா. ஆக ஒருவன் உடல் எடுக்க வேண்டும் என்பது வெஷ்டி கர்மா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தாய் தந்தர் இப்படிப்பட்ட சமுதாயத்தை பிறக்க வேண்டும் என்பது, விவகாரம் செய்ய வேண்டும் என்பது சமஷ்டி கர்மா. யார் யாருடைய விவகாரம் யார் யாரோடு செய்கின்றோமோ அதெல்லாம் சமஷ்டி கர்மா தான். இப்போ நம்மளாம் இங்கே சேர்ந்து இருக்கிறது என்ன? சமஷ்டி கர்மா தான். வந்து இப்படி உட்காந்து ஒரு இடத்துல கேட்கணும், எல்லாரும் சேர்வது என்பது. ஆக இந்த தாய் தந்தையருக்கு இப்படிப்பட்ட மகன் வரணும் என்பது அவர்களுடைய கர்மா. சேர்த்து வைத்துள்ளது சமஷ்டி கர்மா. இந்த ரெண்டு சரியாக சேர்ப்பது தான் சமஷ்டி கர்மா சொல்லி சொல்கிறோம். இதுதான் பகவானுடைய திட்டம். ஆமாம், அவருடைய செயல் திட்டம். அதான் சொல்லுவாங்க, பகவானுடைய கம்ப்யூட்டருக்கு என்றைக்குமே மாறாது, வைரஸ்லாம் வராது, அதுக்கு மாறவே மாறாது, தவறே செய்யாது. உதாரணம் சொல்லுவாங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தாலும் அந்த கன்றுகள் இருக்க அவிழ்த்து விட்டால் அந்தந்த கன்று அத்தனை பசுகளும் தன்னுடைய தாயிடத்துல சென்று தான் பால் சாப்பிடும், தன் தாயோடு சேரும். எப்படி? அதே போலதான் எவ்வளவு கர்மா நாம செய்தோம்னா அந்தந்த கர்மா அந்தந்த ஜீவர்களுக்கென்று சென்று சேர்கின்ற ஒரு நியத்தி இங்க இருக்கு. அந்த நியத்தியை கொடுப்பவர் தான் நியந்தா. பகவானுக்கு ஒரு பேர் நியந்தா. அந்த நியத்தி மாறவே மாறாது, மிஸ் ஆகவே ஆகாது. அதில் அவரவர்கள் செய்த கர்மா அவரவர்களுக்குத்தான் சென்று சேரும். நாம சொல்ல யாரோ செய்து எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை. யாரோ செய்தது எனக்கு வந்துடுச்சு, அடையவே கிடையாது. அவரவர்களுக்குரியது அவரவர்களுக்குத்தான் சென்று சேரும். அதுலேயே ரொம்ப உறுதியா இருக்கு, தெளிவா இருக்கு சாஸ்திர விஷயங்கள், உண்மைதான். அது போல அவரவர்கள் கர்மா அந்தந்த தேவர்களுக்கு போய் சேரும். அப்படி சேர்ந்து உடல் வரும் பொழுது விவகாரமும் வருகின்றது. ஒரு கால் இப்படிப்பட்ட ஜீவனுக்கு இப்படிப்பட்ட தாய் தந்தை சூழ்நிலை வரல சொல்லி சொன்னா அந்த ஜீவன் சரீரத்தை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுமா. அந்த சமஷ்டி கர்மா வெஷ்டி கர்மாவோட சேரல சொல்லி சொன்னா அந்த சமஷ்டி கர்மா சூழ்நிலை வரும் வரை இந்த வெஷ்டி கர்மா வைத்து கொண்டிருக்க இந்த ஜீவனானது வெயிட் பண்ணுமா. அது வரைக்கும் காத்திருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும், ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் போல. இந்த ரெண்டு கர்மா சேர்ந்தாதான் இந்த ஜென்மம் விவகாரம் எல்லாம் வரும். ஒரு சாதாரண ஜீவனுக்கு சரீர காரணம் வெஷ்டி சமஷ்டி கர்மா. தனது பாப புண்ணியம் பிறருடைய பாப புண்ணியம் சமமாக சேர்ந்து வரும்போது ஜென்மம் வருகின்றது. இது சம்சாரிகளாகிய ஜீவருடைய பிறப்புக்கு காரணம். இதுதான் தத்துவம். இதை நாம் ஏற்கணும்னு சொல்லி சொன்னால் சாஸ்திர கொள்ளுகின்ற கருத்துக்கள் நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும், அதை முழுமையாக நம்ம நம்பணும். அப்போதான் இந்த கருத்தை நாம் ஏற்றுக்குவோம். இல்லை நான் ஏற்றுக்கலைன்னா, நாம் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கவில்லையாலும் இதுதான் உண்மை, அவ்வளோதான் சாஸ்திரம் சொல்லி போயிட்டே இருக்கு. ஒத்துக்கண்டாலும் ஒத்துக்கலன்னா என்னன்னா எனக்கு கவலை இல்லை, சொல்றத சொல்லிட்டேன் போயிட்டு. அடுத்து தர்மத்தை நிலைநாட்டு ஏற்படுகின்ற சக்தி அவதாரம் என்பதை அது என்ன பண்ணணும் சொன்ன பகுத்தறிவாதி கூட நாம் சொல்ற விதமாக சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் சாஸ்திரம் சொல்கின்ற கர்மா தேரியை ஒத்துக்கணும்னு சொல்லி சொன்னால் அதற்கு சாஸ்திரத்து மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இனி பகவானுடைய ஜென்ம அவதாரம் பற்றி கொஞ்சம் பார்க்கணும். நம்முடைய சரீரத்துக்கு சமஷ்டி வெஷ்டி கர்மா ரெண்டும் காரணம். ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களுக்கு எது காரணம்? அந்த அவதார சரீரம் எப்படி இங்கு இந்த உலகத்திற்கு வந்தது? அதற்கு என்ன வேண்டும்? கர்மா தேரிப்படி அவர்களுக்கு கர்மம் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கும் கர்மம் இருந்து நம்மை போல பிறந்தார்கள் சொல்லி சொன்னா அவர்களை எப்படி நாம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்வது, ஒத்துக்கொள்வது? கேள்வி வந்துட்டு தாய்மன்னர் அழகா ஒரு இடத்த சொல்றார். அல்லலாம் தொழில் படைத்து அடிக்கடி உருவெடுத்து மல்லல் மாஞாலம் காக்க வருபவர் கடவுள் என்றால் தொல்லையாம் பிறவி வேலை தொலைத்திடாதிருள் நீங்காது நல்லது மாயைத்தானும் தான் என வந்து நிற்கும்ன்றார். அழகான பாடல் இதெல்லாம், சாஸ்திர சம்மதமான கருத்து. அப்பப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை யாரோ பிறக்கிறாங்க, அவங்க அவதாரம் சொல்றோம், அவங்களாம் கடவுள் சொல்லி சொன்னா இந்த பிறவியே நீங்காது இருக்கிறதுக்கு அறியாமையோடு சேர்ந்த மாயை இருக்க அதுவும் சொல்லுமா, நானும் கடவுள் தான் சொல்லுமா. அழகான ஒரு பாடல். அல்லலாம் தொழில் படைத்து அடிக்கடி உருவெடுத்த மல்லல் மாஞாலம் காக்க வருபவர் கடவுள் என்றால் அவங்களை எப்படி கடவுள் ஏற்றுக்கிறது? ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணியிருக்காங்க, சும்மா இல்லை. அதான் அடிக்கடி சொல்ல தாய்மன்னர் பாடல்களில் ஒரு விசேஷம் என்னன்னா அது வெறும் ஒரு தோத்திரமா மட்டும் இல்லை, சாஸ்திர தத்துவ கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு நூல், அற்புதமான ஒரு நூல். எல்லா இடத்துலையும் கோட் பண்ணலாம். அவர்களுக்கு கர்மம் இருப்பதனால பிறந்தார்கள் சொல்லி சொன்னா அவர்களை ஈஸ்வரன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எப்படி சொல்லணுமா,
அவர்களுக்கும் கர்மம் இருக்கின்றது, ஆனால் கர்மம் இல்லை. எப்படி? அவர்களுக்கு வெஷ்டி கர்மம் இல்லை, அவர்களுக்கு என்று தனியான கர்மம் இல்லை, சமஷ்டியினுடைய கர்மா அவர்களுக்கு இருக்கின்றது சொல்லி சொல்றார். சமஷ்டி கர்மா சொல்லி சொன்னா அதையும் உதாரணம் பார்க்கணுன்றார். ராமருடைய அவதாரம் இருக்கு, அவருக்கு தனக்கென கர்மாவினால் அவர் இந்த சரீரத்தை எடுக்கவில்லை, அதனால சரீரம் வந்தது என்று சொல்லக்கூடாது. அவருடைய சரீர காரணம் பாவ புண்ணியம் இல்லை. ஆனால் ஏன் ராமர் என்ற சரீரம், மனித சரீரம் எடுத்தார்? இதுக்கு ராவணன் இடத்துல போகணும். ராவணன் ரொம்ப கடுமையா தவம் செய்தான். தவம் செய்து அவன் ஒரு கடைசியில் ஒரு வரம் கேட்டான். வேற எல்லாத்தினாலும் எனக்கு இறப்பு வேண்டாம், கிடையாதுன்னு சொன்னான். பகவான் ததாஸ்துன்னு சொல்லிட்டார். ஆனா மனிதனால் நான் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்கல அவன். ஏனென்றால் இந்த சாமானிய மனிதனால் நம்மளை கொல்ல முடியுமான்னு நினைச்சுட்டான். அப்போ அவனை கொல்லணும் அழிக்கணும்னு சொல்லி சொன்னா பகவானுக்கு சாய்ஸ் இல்லை, அவர் மனிதனா பிறந்துதான் அவன் அழிக்கணும். அதுதான் இங்க. அதனால மனிதனாக பிறந்தார். அப்ப என்ன, சமஷ்டி கர்மா தான் அதுக்கு காரணம் மனிதனாக வருவது. நரசிம்மமூர்த்தியா வந்ததும் அப்படித்தானே, காலையில இறப்பு இல்லை, மாலையில இறப்பு இல்லை, உள்ள வீட்டுக்குள்ள எனக்கு இறப்பு வேணாம், வெளியில இறப்பு வேணாம். என்ன பண்ணாருன்னா, அவர் நரசிம்மமா பிறந்து கையிலே நகத்தை வச்சுட்டு அந்த வீட்டினோட நிலப்படி நடுவில் வச்சு அவன் குடலை கிழிச்சு கொண்டாருன்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப கொலைக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அவருக்கு வேற வழி இல்லை, அவர் அப்படிதான் அவதாரம் எடுத்தாகணும். வரம் கேட்குற எல்லாருமே புராணங்களில் பார்க்கலாம், கதைகளில் பார்த்துருக்கலாம். ரொம்ப தவம் பெருசாக செய்து கடைசியில் அங்கேயும் இன்செக்யூரிட்டா, என்ன நான் செத்து போக போகிறேன்றது, நான் சாகாத இருக்கணும், எனக்கு சாகாத வரம் கொடுங்க. அப்போ அவர் இது ஒரு பர்மனெண்ட் டைலாக், இதெல்லாம் அந்த வரம் கொடுக்க முடியாது, வேற வரத்தை கேள், அவன் வேற மாதிரி வரத்தை மாற்றிக்குவான். அப்படி கேட்டால் ஒன்று விட்டுடுவான், அந்த ஒன்றை வச்சு அவனை அழிச்சிடுவார். அதனால் அப்படி அவதாரம் எடுத்து வருபவர்கள் அவர்களுக்கும் சாய்ஸ் இல்லை. அந்த தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. என்னவாக வந்து நிலைநாட்டணும். காரணம், அவர் கொடுத்த அந்த வரம் இருக்க பவர், அதை அவரே விட்ரா பண்ணி மாற்றி பண்ண மாட்டார். அதுதான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அவர் நினைச்சாலும் அவர் விதித்த சட்டத்தை அவரே மீற மாட்டார். அந்த டிவினிட்டி இருக்க டிவைன் பவரை அவர் ஓவர் பவர்லாம் பண்ண மாட்டார். அதை ஒத்துக்கொண்டு அதுக்குள்ள என்ன இருக்கோ, விடுபட்டு இருக்கோ, அதை வைத்து அவனை முடிச்சிடுவார். இதுதான் ரொம்ப சாதாரணமாக பேசினா, ரொம்ப சாஸ்திர வார்த்தை உபயோகப்படுத்தாமல் பேசினா இதுதான் உண்மை, இதுதான் சரி. அப்படி எடுத்தால்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்பது. அது என்ன கர்மா? சமஷ்டி கர்மா. அந்த காலத்தில் அந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட சரீரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்ட என்பது சமஷ்டி கர்மா. அப்போ பகவான் பார்ப்பார், என்ன சரீரம் எப்பொழுது என்ன எடுக்கணும் என்பதில் பகவானுக்கு சாய்ஸ் இருக்கும் இல்லையா? சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். அது சமஷ்டி கர்மா எப்படி இருக்கின்றது, அப்படி சரீரம் அவருக்கு அமைகின்றது. அப்படி ராமர் கிருஷ்ணர் என்ற மனித அவதாரங்கள் நிகழ்கின்றது. அதன் பிறகு அந்த சரீரத்தை எடுத்து அந்த செயலை செய்வதனால், அப்படி செய்யறதுனால வர அடுத்த கர்ம வினை இருக்க, அதுவும் அவர்களுக்கு இல்லையா, அதோட முடிஞ்சிடுது. இந்த சமஷ்டி கர்மா அப்படி பிறந்து அந்த அவதார நோக்கத்தை நிறைவேற்றி இந்த பூபாரத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிலாம் வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாங்க. பூமி பாரம் அதிகமாக போச்சுன்னு அதை நிவர்த்தி பண்ண ஒருபாடு அவர் வேலை முடிஞ்சிடுது. அப்படி எடுத்த சரீரத்தினால் வந்த அடுத்த ஆகாமி கர்மான்றதுலாம் அவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களுக்கு சஞ்சிதமும் இல்லை, ஆகாமியும் இல்லை, பிராரப்தமும் இல்லை. சமஷ்டி கர்மா வர்றாங்க, முடிச்சுட்டு போயிடுறாங்க உலக நன்மைக்காக. இது அவதார நோக்கம் எடுக்கின்ற சரீரத்துக்கு இருக்கக்கூடிய கர்மா பற்றி விளக்கம். இது ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள். இதுக்காக பெருசெல்லாம் போய் எங்கே தேடிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், பெரிய வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம். ஆக அந்த அவதாரங்களை மனிதனாக அவர் பிறந்தால், சாதாரணமாக பிறந்து வளர்ந்து தேவையான பொழுது செயல்பட்டு அற்புதத்தை அது சரீரம் நிகழ்த்துகின்றது சொல்லுவாங்க. கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவன் பிறந்தது சிறையில், அவன் பிறக்கிறதுக்காக எதுவும் பெரிய விசேஷம்லாம் இல்லை, யாரெல்லாம் வந்து கணிக்கலை, அந்த அம்மாவுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிலாம் யாருமே செய்யலை, சிறையில் இருந்தா என்னன்னு தெரியாத அவர் பிறந்தார். ஒரு பெரிய ஒரு அவதாரம் நடக்குது சொல்லி சொன்னால், சாதாரண பிறந்த என்னென்னலாம் இந்த தாய்க்கும் பிறந்த வீட்டில் என்னெல்லாம் கொண்டாட்டம் இருக்கும், ஒரு கொண்டாட்டமும் இல்லைன்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவருடைய பக்தி பரவசத்தில் சொல்கிறார். ஆமாம், ஒரு வீடு முழுகலை, ஒரு மாயிலை கட்டலை, ஒரு தோரணம் கட்டலை, யாருக்கும் சொல்லி அனுப்பலை, ஜாதகத்தை வச்சு கணிக்கலை, ஒன்றும் பண்ணலை. அந்த மாயாவியாக கிருஷ்ணர் ராத்திரி யாருக்கும் தெரியாத பிறந்து, அது சொல்ல, ஓரிரவில் பிறந்து ஓரிரவில் ஒளித்து வளர்ந்த தரிக்கிலனாகிய தாமோதரன் கையில், அப்படி சொல்லி திருப்பாயில் வரும் ஒரு வார்த்தை.
ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றெழுந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் யாங்களும் வாழ்ந்திட உலகில் பெய்திடாய் சொல்லி அப்படி வரும் அந்த பாடல் நினைக்கிறேன் திருப்பாடல். ஆக நமக்கு அவதாரத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. திடீர் என்று சில பேர் நான் அவதாரம் சொல்லி சொல்றாங்க. சிலர் அதை நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதை பத்திலாம் நம்ம இங்க பேசல. அவதாரம் சொல்லி சொன்னா சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு, அவ்வளவுதான். உண்மையில் இவர் அவதாரமா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அவதாரம் என்று புரிந்தவர்கள் தெரிந்தவர் ஒரு சிலர் தான். பீஷ்மர் ஒரு சிலருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. துரியோதனன் கிருஷ்ணனை மாயாவின்னு சொல்லி சொன்னான், நினைச்சான். இந்த இடத்துல கூட கிருஷ்ணர் அவதாரம் என்று தெரியாதனால தான் இந்த கேள்வியே இங்கு வந்திருக்கின்றது. அவர் அவதாரம் என்பது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். பிறகு சங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள்லாம் நம்ம அவதாரம் சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா ஒரு பக்திக்காக அப்படி சொல்லலாம். அவதாரமாக அவர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நல்லவர்களை, மகாத்மாக்களை அவதாரமாக சொல்வது நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு மரபா இருக்கு. ஏனென்றால் சாதாரணமான மனிதர்களால் சாதிக்க முடியாத சில விஷயங்களை சாதித்தவர்கள் ஒரு அவதாரம். ஏனென்றால் அவர்கள் மூலமாக பகவான் வெளிப்பட்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அப்படி காரியங்களை சாதித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள் அவதாரம் என்று சொல்வது நம்முடைய மரபு, ஒரு பக்திக்காக நம்ம சொல்றோம். அது தப்பும் இல்லை, குறைவும் இல்லை. ஒரு கோணத்தில் பார்த்தா அது உண்மைதான். ஆதிசங்கர் பிறந்து 32 வயசுல இந்த தேசத்தினுடைய மூல முடுக்கெல்லாம் பயணம் செய்து இவ்வளோ விஷயங்களை நிலைநாட்டி வாத பிரதிவாதம் செய்து இந்த சமய கருத்துலாம் நிலைநாட்டினா அதுக்குள்ள அவ்வளோ பாஷ்யம் எழுதினார். இவ்வளோ பார்த்தாலும் சாதாரண சாமானிய மனுஷன் செய்கிற விஷயம் இல்லையே. நிறைய பேர் 32 வயசுக்கு மேலே தான் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சு நிறைவுபடுத்தி அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டிட்டு போயிட்டார். அப்போ என்ன சொல்றது? சாமானிய மனிதனாக செய்கிற விஷயம் இல்லையே. அப்போ அது இருக்கலாமாக்கும், அப்படிதான் நம்ம நினைக்கணும். பகவான் அவர்களிடத்துல அந்த சக்தி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக யார் யாரிடம் என்ன ஆற்றல் இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய சக்தியுடைய வெளிப்பாடு தான். வேதாந்தப்படி பார்த்தால் ஒரு வகையில் நாம் எல்லாரும் என்னென்னா அவதாரம் தான். ஆனால் வீட்டில் சொல்கிற அந்த வார்த்தையில் இல்லை. எனக்குன்னு வந்து இது வாய்ச்சது ஒரு அவதாரம், இந்த வரும் பாருங்கன்னுவாங்க. அது 21-30 வயசு வந்து நிற்கும் ஒன்றும். ஆக நல்ல சொற்கள் பல தவறான கருத்துக்களை கொண்டதாக நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக இவர் அவதாரம், அவர் அவதாரம் என்ற எண்ணம் எல்லாம் இல்லையா நம்முடைய மனசுலேருந்து போயிடணுன்றார். சும்மா இதெல்லாம் ரொம்ப கியூரியாசிட்டி அப்படியா இப்படி அதெல்லாம் அது எப்போ போகும் தெரியுங்களா? ஒழுங்காக வேதாந்தத்தை படித்து அந்த எண்ணெல்லாம் போயிடும். எல்லா விதமான தேவையில்லாத விஷயங்கள் தான் மனதை விலக்கி அழகாக அமைதியாக ஆனந்தமாக ஒரு பெரிய ஒரு அப்படி இப்படி என்சைட்மெண்ட் அப்படி இப்படி அப்படிலாம் இல்லாமல் அழகாக வாழ்ந்து இல்லைன்னா அதுவா இதுவா அப்படியா இப்படி ஓ சொல்கிறவங்களாம் 10 ஏற்றி வச்சு சொல்லுவாங்க. அதுக்காக சில பேர் இருப்பாங்க. சரி, ராமர் கிருஷ்ணர் புராணத்தில் சொல்லியிருக்கு. பிற்பாடு வந்தவங்களை பற்றி நமக்கு தெரியாதுன்னு தெரிந்து கொள்வதோடு நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே அதையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா அப்படியா, ஆஹா, ஓஹோ, சரி சரி, ஆமாம் 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 சொல்லிட்டு ஆமாம் போட்டு அனுப்பி விடணும், அவ்வளோதான். நாம அவங்க பின்னால் ஓடிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க அவர் அவதார் இவர் அவதார்ன்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் நினைத்து கொள்வதற்கு வேதாந்தத்தில் பேசி நாம் அவங்க நம்பிக்கையும் குலைக்கக்கூடாது. நான் புத்தி பேதம் சென்னையே சொல்கிறார். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை மூலமாக அவர்கள் வளர்ந்து ஒரு வளர்ச்சி பெற முடியும்னு சொல்லி சொன்னார். இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? பகவான் சொல்கிறார் எல்லாரும் என்னோட பக்தர்கள் சொல்லிடுறார். என்னை யாரெல்லாம் நம்பிக்கையோடு நினைக்கின்ற எல்லாரும் பக்தர்கள் பகவான் சொல்லிட்டு பிற்பாடு நமக்கு என்ன அதில் டிஸ்பியூட் இருக்குது? நமக்கு என்ன டிஸ்பியூட் இருக்குது? இருந்துட்டு போட்டோமே. பகவான் எல்லாரும் ஒத்துக்கிறாரு பெரிய பரந்த மனசோட. நாம் அதில் போய் என்னத்துக்கு அதெல்லாம் அப்படி இல்லை, அவ இப்படி இருந்தால் தான் அப்படி இருந்தால் தான் அதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் வேதாந்தம் கொடுக்குற பெரிய ஒரு ப்ராட் மைண்டு. நமக்கு எல்லாருக்கும் பகவான் மனசில் இடம் இருக்குது. அந்த மனசில் நாமளும் இடம் பிடிக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சமஷ்டி மனசில் எல்லாருக்கும் இடம் இருக்குது. ஆக அவதாரம் என்றால் உலகை காக்க வருகின்ற ஒரு சக்திக்கு பெயர் அவதாரம். அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னோம்னா. சில பேர் சில அவதாரங்களை தரிசித்தன்னு சொல்லி சொல்கிறாங்களே. தியாகராஜ சுவாமி பல கோடி ராமநாம மந்திரம் சொல்லுவாங்க. 12 கோடி ராமநாம ஜபத்தின் நிறைவில் ராமலக்ஷ்மர் சீத்தை ஆஞ்சநேயர் அப்படியே தரிசனம் பண்ணார் சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையான்னா அது உண்மைதான். அது பொய்யின் கற்பனை சொல்ற நமக்கு என்ன சக்தி இருக்கு? அவர்கள் பார்த்தார்களே என்றால் அதையும் ஒரு விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு அவதாரத்தை நினைத்து நினைத்து பல கோடி மந்திரங்கள் ஜபம் செய்தார் சொல்லி சொன்னா அவருக்காக சர்வஜன், சர்வசக்திமான், சர்வ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய
ஆல்மைட்டி சொல்றோமே, அந்த பரம்பொருளுக்கு எங்கும் நிறைந்த அந்த இறை சக்தி ஒரு உருவத்துல வந்து இறங்கி அவருக்கு காட்சி கொடுக்காது என்று சொல்றதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? அப்ப சர்வ சக்திமான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? காட்சி கொடுத்துருக்கலாம் தானே, நிச்சயமா. அதனால அது இல்லைன்னு மறுக்கிறதுக்குள்ள நாம் ஒன்றும் ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அழிக்க மாட்டார் சொல்ல முடியுமான்னு அப்படின்னா நீ சர்வசக்திமான்றதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமே. அவர் அருவமாக தான் இருப்போம், உருவமாக வரவே மாட்டார் சொன்னா வேணும்னா உங்கள் கடவுள் உருவமாக வரமாட்டார் நீ வச்சுக்கோ. எங்கள் கடவுள் உருவமாக வருவார், சர்வசக்திமான் தானே. எங்கே நிறைஞ்ச கடவுள் அந்த விக்கிரகத்தை சிலாரூபத்தை இருக்க மாட்டார் எப்படி சொல்ல முடியும்? அதில் இருக்க மாட்டார் சொல்லிச்சுன்னா அதை தவிர்த்து எல்லாமே எங்கே நிறைஞ்ச வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையே. அதை வைத்து தான் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார்னு சொன்னார். அதுக்காக ஒரு துரும்பை எடுத்து ஒரு மண்ணை எடுத்து அது உள்ள இருக்கார பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க. அவர் தான் அதுவாகவும் இருக்கார், அதுதான் இங்கே அர்த்தம். வேதாந்த படி பார்த்தா எப்படி வேணாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க வைக்குது வேதாந்தம். தாய்மன்னர் இந்த இடத்துல ஒன்று சொல்றார், காலன் தனை உதைத்தான் காமன் தனை எரித்தான். காலன்னா என்ன? யமன மார்க்கண்டே இருக்காங்க இல்லையா. காமன் தனை எரித்தான், மன்மதனை எரித்தார். பார்க்கடலை ஞாலம் மெச்ச உபமன்யு ரிஷிக்காக பார்க்கடலை பெருக விட்டார், பின்னே நடக்க விட்டார். பேரொருளை நாடினோருக்கு என்னே நடக்க இனி. தாய்மன்னர் வார்த்தை இது. அந்த பேரொருளை நாடினவருக்கு வேற என்னெல்லாம் நடக்காது, நடக்கும்ன்றார். இதுதான் தத்துவத்தை இறைவனுடைய இது ஒழுங்கா முறையா புரிஞ்சுக்கிற விஷயம். இது சும்மா ஏதோ ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் நம்ம மைண்டில் வச்சுட்டு இப்படிதான் அப்படிலாம் இல்லை. அதுதான் வேதாந்தத்தின் அழகு, விஸ்தார். அதுதான் இதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்குமா பார்க்கணும் மற்ற விஷயங்கள்ல. அதான் சொல்ல, அன்பே வடிவான உன்னை சுகர் கூப்பிட எங்கும் நீ ஏன் ஏன் என்று எழுந்தது என்னே பராபரமே சொல்றார். சுகர்மா ரிஷி இருக்காரு, நம்ம சுகர்மா முனிவரார், அது வேற 50 வயசுக்கு மேல, அது வேற. ஆமா, சுகர் சொல்றாரு வியாசருடைய பையன். அவரு பிறக்கும்போது சுகபிரம்ம மகரிஷி. அவர் மனதில் எந்த வரைய பிறக்கும்பொழுது பிறவி ஞானியாக பிறந்தார். அவர் இறைவனை கூப்பிட்டாராம். அவருக்கு எங்க இருந்தா என்ன 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 கூப்பிட்டியான்னு சொல்லி கேட்டாராம். அது அன்பே வடிவான சுகர் கூப்பிட நீ எங்கும் ஏன் ஏன் என்று எழுந்தது என்னே பராபரம். அவர் மனசுல எந்த விதமான வரையறை, பிறக்கும்போது பிறவி ஞானியா பிறந்தார் சொல்லி. அப்படி இறைவனுடைய சக்தி முடியும். நல்ல இந்த அவதார நோய் ஸ்லோகத்தை காரணமாக வச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிடுறாங்க பெரியவங்க. அதுதான் நம்ம பெரியவங்களுக்கு பெரிய நமஸ்காரம் பண்ண. இந்த அறிவெல்லாம் கொடுத்து நம்மளை மனதை விசாலமாக்கி அமைதிப்படுத்திடுறாங்க பாருங்க. எதை பற்றி நமக்கு என்ன பெருசா ஆச்சரியமா அதிசயமா. கைவில் நான் ஆச்சரியம் சொல்லிட்டு சூரியன் அப்படியே பனி விழுதுகிட்டு இருக்கு, இறந்து போன சமம் எழுந்திரிச்சு நடந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆச்சரியமும் இருக்க மாட்டான். எதுனா சொன்னா ஓ அப்படியா, அவ்வளோதான். ஓ அப்படியா, அப்படிலாம் கூட இருக்கா, சரி அப்படியா. இல்லை நான் 2 நாள் ஜபம் பண்ணி பார்த்தேன், நான் அவதாரத்தை பார்த்தேன்னா இருக்கலாமாக்கும். நம்ம இல்லைன்னு சொல்லலை. சாஸ்திரமான சில இஷ்ட தேவதைகள்லாம் பற்றிலாம் சொல்லி இருக்கு. அதை அந்த இஷ்ட தேவதை உபாசனை செய்து நான் தரிசனம் செய்து இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது வெறும் மனக்கற்பனை என்று நாம் சொல்லக்கூடாது. மனக்கற்பனை சொல்லி சொன்னா அந்த தரிசனம் அவருக்கு மன அமைதியை நிறைவை தந்திருக்காது, ஒரு மென்டல் ப்ரொஜெக்ஷன் தான் சொல்லி சொன்னேன். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் தரிசனம் கிடைச்சிருக்கு, அதனால அவர் மனது அமைதியாக இருந்திருக்கு, நிறைவு அடைந்திருக்கு இல்லையா. ஆழ்ந்த மன நிறைவு அடைந்திருக்கிறாங்க சில பேர் சொல்றாங்களே. ஆக கற்பனையில் நாம் மன நிறைவு அடைந்திருக்க முடியுமா? கற்பனையினால் அடைய முடியுமா? கற்பனையில் அடைஞ்சு கற்பனையில் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஆக பெரிய பெரிய உபாசகர்கள் இஷ்ட தேவதை தரிசனம் செய்து முழு மன நிறைவு அடைந்தார்கள் சொல்லி சொன்னா இதிலிருந்து தெரிவது, கற்பனையாக இருந்தாலும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சக்தியாகவும் அது இருந்து அவர்களுக்கு அந்த நிறைவை கொடுத்திருக்கின்றது. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் என்னார். நல்ல வரிதான் அது. கற்பனையா இருந்துட்டு போட்டேன், எனக்கு அது தேவை இருக்கு, நிறைவே தருது, உனக்கு என்ன கவலை? தர்ம விஷயத்துல அதுதான், கடவுள் விஷயத்துல அது இண்டிவிஜுவல். இதிலிருந்து தெரிவது என்ன? கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தி அங்கு உள்ளது, அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுங்கா வேதாந்தம் படித்தவர்களாக இருந்தா. நான் ஏத்துக்க மாட்டேன்னா நமஸ்காரம் போயிட்டு வான்னு சொல்லிட வேண்டும். நான் ஏத்துக்கலன்றதுலாம் அங்கே இடம் இல்லை. அதனால இந்த தர்மம் ரொம்ப விசாலமா இருக்கு, எல்லாவற்றையும் இன்க்ளூசிவா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு, எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. அதனால தான் எவ்வளோ படையெடுப்பு, எத்தனை குழுக்கள், எவ்வளோ அந்நிய சக்திகள் வந்தாலும் இது அவ்வளவற்றை தன்னுள் ஏற்றுக்கொண்டு
மீண்டும் இது இருந்து கொண்டுதானே இருக்குது, உயிர் துடிப்போட. இந்த வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அமைதியை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ இந்த வார்த்தைகள், இந்த சக்திக்கு, இந்த தர்மத்தினுடைய ஆற்றலுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆக இதுதான் அவதாரம் என்பதனுடைய தத்துவ ரீதியான விளக்கம். இப்ப சொன்னதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும். தர்மத்தை நிலைநாட்ட உலகில் வெளிப்படுகின்ற சக்தி அது அவதாரம். இனி பகவான் நான் அவதாரம் என்பதற்கு பகவான் சொல்கின்ற வார்த்தை பதில் ஸ்லோகத்தை பார்க்கலாம். பகூனி, பகூனி என்றால் பல, மே என்றால் எனக்கு, வெதிதானி கடந்து விட்டது, பல எனக்கு கடந்து விட்டது. என்ன? பல பிறவிகள், ஜென்மா, பல ஜென்மங்கள், பிறவிகள் என்று சேர்த்து கொள்ள வேண்டுமா? சப்ளை பண்ணிக்கணும். பகூனி மே வெதிதானி, எவை கடந்து விட்டது? ஜென்மானி, பல ஜென்மங்கள், பிறவிகள் என்று சேர்த்து கொண்டு எனக்கு பல ஜென்மங்கள் கடந்து விட்டது. பொருள் என்னன்னா, பாகவதத்துல பல அவதாரங்களை பற்றி பேசப்பட்டுள்ளது. விஞ்ஞானப்படி அதை எவல்யூஷன் சொல்லி சொல்றாங்க. மீன் அவதாரம், மச்ச அவதாரம், கூர்மா அவதாரம், வராக அவதாரம் சொல்றாங்க. ஆனால் நாம் என்ன பண்றோம், என்ன உடல் அவதாரம் என்பதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் மீனா வந்தாரா, வராகமா வந்தாரா, வேற என்ன வந்தாரு அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அவதாரம், அவதாரம்னு என்ன? தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிப்பதற்காக இயற்கையில் தோன்றிய ஒரு சக்தி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது அவ்வப்போது இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு உருவமாக இந்த உலகத்துல இறைவன் வந்த விதம், அதுதான் அவதாரம் சொல்லிட்டு அதை பகவான் சொல்றார். நான் அவதார சரீரமாக பல சரீரங்கள் எடுத்துள்ளேன், அப்படி பல ஜென்மங்கள் கடந்துள்ளது. பிறகு அர்ஜுனனுக்கு என்னவா அதையும் சொல்றார். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிற ஜீவர்களுக்கும். தவச்ச அர்ஜுன, தவ என்றால் உனக்கு, என்னவாம்? உனக்கும் பல ஜென்மங்கள் கடந்துள்ளது. எழுகடல் மணலை அளவிடு நரிது எனதிடர் பிறவி அவதாரம். அங்கேயும் சொல்றார். யாரு? அருணகிரிநாதர் தான் சொல்றார். எனது இடர் பிறவி அவதாரம்னு சொல்லிடுறார் அவர். எழுகடல் மணல், அவ்வளவு மணலுடைய ஏதோ எண்ணினாலும் என்னுடைய பிறவியுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஆக அர்ஜுனா, எனக்கும் பல ஜென்மா கடந்திருக்கு, உனக்கும் பல ஜென்மா கடந்திருக்கு. இதுல எத்தனை லட்சம் வருடங்கள் என்ன, அதெல்லாம் இல்லை. எத்தனை யுகம், எத்தனை பிரளயம், எத்தனை இது தாண்டி வந்திருக்கு. விஞ்ஞானிகளே ஏதோ சொல்றாங்க கார்பன் டேட்டா வச்சுக்கிட்டு, அப்படிலாம் இல்லை. எவ்வளோ விஸ்தாரமா, எவ்வளோ விரிவா, எவ்வளோ கடந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பல ஜென்மங்கள் கடந்துள்ளது இல்லையா? மறுபிறவி என்பது இந்த வார்த்தையிலிருந்து, மறுபிறவி என்பதற்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் ஆத்தன்டிக் ஒரு கொட்டேஷன். இதெல்லாம் மறுபிறவி இருக்கு என்பதற்கு வேற எங்கேயோ போய் தேட வேண்டாம், பகவானுடைய வார்த்தை இதெல்லாம். உனக்கும் பல பிறவி கடந்துள்ள, எனக்கும் பல பிறவி கடந்துள்ளனா மறுபிறவி இருக்கின்ற என்பதற்கு இதெல்லாம் ஆத்தன்டிக்கான வார்த்தைகள். இதெல்லாம் ஜென்மங்கள், பிறவிகள் உண்டு என்பதற்கு நேரடியான சாட்சியான ஸ்லோகங்கள், பிரமாணங்கள். நான் அந்த என்னுடைய ஜென்மாக்கள் நான் பார்க்கவில்லையே, நான் எப்படி நம்புவது என்றால், நம்பினால் நல்லது, நம்பாவிட்டாலும் நல்லது. ஏனென்றால் நாம் இறந்த பிறகு எப்படி வாழணும் என்பதற்கு சாஸ்திரம் படிக்கல. இருக்கும் பொழுது தர்மப்படி வாழணும், மோட்சத்துக்காக முயல வேண்டும் என்பதற்காக தான் முயற்சி செய்கின்றோம். ஆக இரண்டாவது வரியில் பகவான் சொல்கின்றார், தானி அகம் வேத சர்வாணி, தானி சர்வாணி அவைகள் அனைத்தையும், அகம் வேத நான் அறிவேன், அந்த ஜென்மங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். நத்வம் வேத்த பரந்தப, துவம் நீ, வேத்த நக நீ அறிய மாட்ட, பரந்தப, பரந்தப என்றால் அர்ஜுனா, என்னுடைய ஜென்மங்களை நான் அறிவேன், ஆனால் உன்னுடைய ஜென்மாவை நீ அறிய மாட்டா. எத்தனை ஜென்மம் எடுத்து நான் பட்ட துயர் அத்தனை நீ அறியாததன்றே பன்றோ பராபரமே சொல்றார் இடத்துல. எத்தனை ஜென்மம் நான் அடுத்த எனக்கு தெரியாது, நீ அறிந்திருக்கிற அப்படி சொல்லி சொல்றார். அந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் அங்க இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்து எத்தனை நான் பட்ட துயர் அத்தனை நீ அறிந்ததன்றோ, நான் அறியல நீ அறிந்தது தானே சொல்லி சொல்றார். அதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை அப்படி சொல்றார். அர்ஜுனனை அழைத்து சொல்கின்றார், உனக்கு தெரியாது உன்னுடைய ஜென்மங்களை பற்றி, ஆனால் எனக்கு தெரியும். ஏனென்றால் ஜீவனுக்கு முன் ஜென்மம் தெரியக்கூடாது, தெரியாமல் படைத்து விட்டார், தெரியாமல் இருப்பது நல்லது. ஆமா, அவதார புருஷனாகிய பகவானுக்கு தெரிகின்றது. காரணம் என்ன? அவருடைய ஜென்மம் பாவ புண்ணியத்தினால் வரவில்லை, உலகத்தை உய்விக்கும் பொருட்டு, தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஜென்மத்தை எடுத்தார்.
தன்னைத்தானே பிறப்பித்துக் கொள்கின்றார். ஆக பகவான் நான் அறிவேன் நீ அது அறியவில்லை சொல்றார். இல்லை, இன்னொரு கருத்தும் இருக்கு. இதுதான் பெரிய விஷயம். சில பேருக்கு போன பிறவில் நான் எப்படி இருந்தேன் என்று அறிந்து கொள்வதற்கு ஆசை இருக்கு. சரி, நான் வராகமா பிறந்தேன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வந்து தொலைக்குமே, என்ன பண்றது? தேவையா? பைரவரா பிறந்திருந்தேன், தேவையா? இல்லை நம்ம மாமியாரா பிறந்திருந்தேன், இல்லை நான் கடன் கொடுத்தோன்னா கடன் வாங்கினாலும் நம் ஒருத்தர் எதிர்க்க அவருக்கு கடன் வாங்கினாலும் நான் தெரிஞ்சிட்டு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அவசியமே இல்லையே. சிலதான் தெரியக்கூடாதுன்னு பகவான் வச்சிருக்கிறார். சில பேருக்கு ஆவிகளோட இறந்தவங்களோட பேசணும், இருக்கிறவங்களோட பேசுறது நமக்கு நேரம் போதலை. இறந்தவங்க கூட பேசணும், ஆவிகளோட பேசணும். எதுக்கு இதெல்லாம்? இருக்கு நிறைய பாவம், இருக்கிறவங்களோட பேசுறதுக்கே விரும்பல. ஆமா, என்ன இருக்கு. ஆகினா இந்த பிறவில எப்படி இருக்கின்ற அறிவெல்லாம் இல்லை. இப்படியெல்லாம் முன் பிறவியில் அறிய ஆசைப்படக்கூடாது. அது விபரீதமான ஆசையில போய் முடியும். போன பிறவில நம்முடைய சொத்தை தப்பா எழுதி வாங்கிட்டு போனாலும் நம்ம மகனா பிறந்திருந்தா பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரிதான் இருக்கு. அப்படி முயன்றாலும் அது சரியான ஞானமாக இருக்காது. வேதாந்தத்தை இப்படிலாம் சொல்லி சிரிக்க முடியுமான்னா இப்படிதான் வேதாந்தத்தை சொல்லணும். ஒரு வாரம் சீரியஸெல்லாம் கொண்டு போறதுக்கெல்லாம் இல்லை. அதே ஞானம் ஜீவனுக்கு தெரியக்கூடாது என்று பகவான் மறைத்து வைத்துள்ளார் நம்முடைய நன்மைக்காக. அதோட விட்டுடணும். தெரிந்தால் என்ன ஆகுன்னா ராகத்வேஷம் தான் அதிகமாகும். இந்த பிறவிலே பல பேருமே விருப்பு நிறையவே சேர்த்து வச்சிருக்கோம். போன பிறவில பகைவனாக இருந்த ஒரு ஆள், நம்ம பக்கத்து வீட்டுக்கார இருந்த ஒரு ஆள், நம்ம அப்பா தொந்தரவு கொடுத்த ஒரு ஆள், அதுதான் இவருன்னு தெரிஞ்சா, அல்ல அதுதான் நானும் தெரிஞ்சா எப்படி இருக்கும் நமக்கு? பகவான் வேணான்னு அழகாக அதை என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுட்டார். அதை உடச்சி பார்க்காதுன்றார். பார்த்தாலும் பார்க்கவும் முடியாது, சரியே வராது. சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸாக யாரோ ஒரு பழப்புக்காக நடத்தலாம், அவ்வளோதான். அதில் இறந்து போனவங்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்க, பேசவும் முடியாது. ஆவியோட பேசணும். ஆக நம்முடைய நன்மைக்காக அதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்படி பேசணுன்ற எண்ணமே தவறான எண்ணம். சில பேர் பிறவியே நம்பாத ஆட்கள்லாம் இருக்கு. சிலர் ரொம்ப பிறவியை தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க. பகவான் சொல்றார், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், அதோட முடிஞ்சது சாப்டர், இனி அந்த சாப்டர் ஆரம்பிக்காதுன்றார். தெரிஞ்சுக்கோ இப்படி இருக்குன்னு மட்டும். எனக்கு பல பிறவிகள் கடந்து வந்துள்ளேன், நானும் எடுத்திருக்கேன். உன்னுடைய பிறவிக்கு காரணம் உன்னுடைய தனிப்பட்ட கர்ம வினை, என்னுடைய பிறவிக்கு காரணம் என்னுடைய வினை இல்லை. உலக நன்மைக்காக பிறந்திருக்கேன். எனக்கு ஆகாமியும் இல்லை, சஞ்சிதமும் இல்லை. இப்போ பிறந்திருக்க, அதை முடிச்ச பிற்பாடு நான் போயிட்டே இருக்கேன். இதை நீ தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நான் மறைச்சி வச்சிருக்கேன். ஆனால் நான் அவதார புருஷன், மறுபிறவி உண்டு. இதுக்கெல்லாம் ஒரு பிரமாணம். இது அகச்சான்று சொல்லுவாங்க. இது அகச்சான்று, புறச்சான்று சொல்லுது. இது அகச்சான்று பகவான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நமக்கு தார்டியமான சில வார்த்தைகள், பகவானுடைய வார்த்தைகள் இதெல்லாம் அவரே சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தில் அவதாரத்தை பற்றி பேசுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.